திருப்பதி கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மறக்க முடியாத வரலாறுங்க. 600 வருடங்களுக்கு முன்னாடியே சரியா 14ஆம் நூற்றாண்டு காலத்தில் துவாலர்கள் பாண்டியர்களுக்கிடையே முடிவு காலம்னு சொல்லாங்க. அந்த சமயத்தில் முகலாய கிளிஞ்சி படைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் தாக்கி சேதப்படுத்தி இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க எந்த கோயிலையும் விட்டு வைக்கலங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களை சமாளிக்க முடியாத தமிழ் மன்னர்கள் அடுத்து திருவரங்கம் கோவிலை தாக்க போறாங்கன்னு தெரிஞ்சு கோயிலில் இருக்கிற பெருமாள் சிலையை யாருக்கும் தெரியாம தரை வழியா தொண்டை மன்னர்கள் திருப்பதி கொண்டு போய் வச்சிடறாங்க. அதுவும் கோவில்ல சாமி சிலை இல்லைன்னு தெரிஞ்சு ஏமாந்துடுறாங்க. இருந்தாலும் ஒட்டர்கள் மூலம் சாமி சிலையை திருப்பதி கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சு கிளிஞ்சி படைகள் திருப்பதிக்கு போறாங்க. அங்க 3000 அடிக்கு திருப்பதி மலை இருந்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கிளிஞ்சி படைகள் மேல என்ன கோவில் இருக்குன்னு கேட்க மன்னர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மக்கள் மேல பன்றி கோவில் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. கேட்ட முகலாய படைகள் பன்றி வெறுக்கிறவங்க மதத்திற்கு எதிராக கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு திருப்பதியை சேதப்படுத்தாம போயிடுறாங்க.